ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கலைபாலா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி அந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம். அதை தான் நான் விலாகாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்தமாரி வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு எதுவுமே நிஜமாக தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் நிறைய வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே உங்களுக்கே தெரியும், நிறைய பதட்டம், நிறைய தயக்கம் அதெல்லாம் தெரியும் என்னோடய வாய்ஸ்லேயே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிறேன். அப்புறம் வாங்க நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் போகிற வழியிலே உங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரா இருக்காப்பா? ரெட் கலரா இருக்காப்பா? இப்ப வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லு பாக்கலாம்? பீச்சுக்கு போயிட்டு இருக்கோமா? அவரு நினைச்சிட்டு இருக்காரு நாங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம்ட்டு. ஆனா பீச் போல. இப்ப வந்து பெரியபாளையம் தான் போயிட்டு இருக்கோம். அவர் பீச் போகணும். சரி சரி போலாம் பீச்சுக்கு போலாம். இப்ப வந்து பெரியபாளையம் தான் போயிட்டு இருக்கோம். நாங்க பாதியிலே வந்து திருத்தணி போலான்னு பிளான் பண்ணோம். அது வந்து செம்மையா சொதப்பிடுச்சு எங்களுக்கு இன்னைக்கு. சரி, அதனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி பக்கத்துல எங்க வீட்டுல இருந்து போலாம்டா பீச்சுக்கு தான். எங்க வீட்டுல இருந்து பக்கம் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தா பெரியபாளையம் தான் இருக்கு. சரி பெரியபாளையமே போயிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல போயிடலாம் இல்லப்பா? இன்னும் ஒரு கால் ஹவர்ல நாங்க போயிடுவோம். நாங்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ போய்ட்டு வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு தம்பிக்கு லஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வரும்போதே மணி 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் தம்பி குழந்தை சாப்பிடாம இருப்பான் இல்லையா? அதுக்காக அவனுக்கு மட்டும் லஞ்ச் நான் கொண்டு வந்திருந்தேன். அதை அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் இதோட 3rd டைம் வரோம் இந்த வருஷத்துலேயே. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து திருத்தணி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சில காரணங்களால் எங்களால் அங்கே போக முடியல. சரி, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு பிளான் பண்ணிவிட்டு போகாமல் இருந்தால் எப்படின்ட்டு சரி பெரியபாளையம் போகலாம் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கிட்ட. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தம்பிக்கு வந்து அங்கே லஞ்ச்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே அர்ச்சனை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அர்ச்சனை வாங்கிக்கிட்டேன். மாலை வேணுமான்னு கேட்டாங்க. சரி வேண்டாம், எங்களுக்கு அர்ச்சனை மட்டும் போதுன்ட்டு அர்ச்சனையை வாங்கிக்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனால் தான் தெரியுது. நாங்கள் போகும்போது சண்டே கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப லேட் இல்லையா? கோயிலுக்குள்ளே போகும்போது மணி 3 கிட்ட ஆகிடுச்சு. சரி கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா நல்ல க்ரௌடு இருந்தது. சரி பரவாயில்ல அப்படி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். நாங்கள் போகும்போதே அந்த ஆண்டி பால் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இவனை கேட்டேன், சும்மா ஒரு பேசி கேட்டேன், வேணுமாடா அப்படின்னு கேட்டால் வேணாம்மா சொல்லுவான்னு பார்த்தா அம்மா வேணுமா அப்படின்ட்டான். சும்மா குடிக்க மாட்டான், வேஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தா நாங்கள் நினச்ச மாதிரி அவன் குடிக்கவே இல்லை. ஒரு 2 வாய் குடிச்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அப்பா தான் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருந்தார். சரி, அவங்க பால்லாம் குடித்த பிறகு க்யூவில் போய் நிற்கலான்னு வந்தால் ஃப்ரீ தரிசனத்தில் கொஞ்சம் க்யூ இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட்டம் இருந்தது. சரி நம்ம வந்து இது 30 ரூபா டிக்கெட்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஏன்னா இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவன் நிற்க மாட்டான் க்யூவில். ரொம்ப கத்துவான், அடம் பண்ணுவான், வெளியே போகலாம் வாமா போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சரி அவங்ககிட்ட நம்ம வந்து கத்திக்கின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து 30 ரூபா டிக்கெட்லேயே போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த க்யூவும் என்ன சொல்கிறதுக்கு நகர்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்களே, ரொம்ப நேரம் நிற்கலாம் விடலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து அர்ச்சனை தேங்காய்லாம் உடைச்சிட்டு நாங்கள் சாமி பார்க்க உள்ளே போயிட்டோம். சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு இவர் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கோயில் உள்ளேயே இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்தால் நம்ம வீட்டில் எவ்வளோ தான் பாத்திரங்க இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு எங்கேருந்து தான் இந்த பாத்திரங்க மேலே ஆசை வருமே தெரியல. அந்தமாரி தான் நானும். சரி கொஞ்சம் எனக்கு ஜாடிலாம் பிடிச்சிருந்தது. குட்டி குட்டியாக இருக்குங்க இல்லையா, அந்தமாரி 2 ஜாடி எடுத்துக்கிட்டு
வாங்கிக்கிட்டேன். அந்தமாரி 2 ஜாடி வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் மண் பாத்திரம் இருந்ததுங்க இல்லையா, அதுலேருந்து சரி எது எடுக்கலாம் பார்த்தேன். இந்த பிளாக் எடுக்கலாமா இல்லை அந்த கலர் எடுக்கலாமான்னு பார்த்தேன். சரி ஓகே பிளாக்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளாக்கே எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கடாய் வாங்கலான்னு தான் பார்த்தேன். சரி வேண்டாம், எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதை விட இந்த பிளாக்கு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, அந்த ஜாடி பார்த்தேன். அது அப்படியே மண் பாத்திரம் மாதிரியே இருந்தது. சரி தொட்டு பார்த்தா அது செராமிக்கு ரொம்ப அழகாக வெளியே மேட் ஃபினிஷில் உள்ளே அப்படியே கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. சரி எடுத்துக்கிட்டு வாங்கட்டும் பாப்பா கேட்டோன்னே, சரி வாங்கிக்கோமா அப்படின்னாரு. சரி அதையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு கிளம்பலாம் வீட்டுக்குன்னு வந்துட்டோம். ஏன்னா மணி ஒரு 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்